இல்ல அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எப்பவுமே சரி கொடி மீதெல்லாம் வெறுப்பு உணர்வை காட்டக்கூடாது. அது ஏதோ சிலர் பண்ணியிருக்காங்க அந்த வாகனத்தில் வந்து கர்நாடகா கொடி. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குன்னு தனி கொடி இல்லை. கர்நாடகா உட்பட ஒரு 10 மாநிலங்களுக்கு தனி கொடி இருக்கு. அதாவது தேசிய கொடி ஏற்றும் போது கூட அவங்க மாநில கொடின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஆனால் காவல்துறை வந்து அதுக்கு பதில்னு சொல்லிட்டு அந்த கொடியை வச்சுட்டு நீ அதுக்கு முன்னாடி போய் மரியாதை செலுத்துன்னு சொல்றது அது டூ மச்சா தெரியுது. அவங்க ஏதோ தவறு பண்ணாங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம், வழக்கு போடலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அந்த கொடியை வச்சுட்டு நீ வந்து அதை வந்து நீங்கள் வீடியோ ஆக்கி நீங்கள் அவங்களுக்கு சாந்தப்படுத்துறீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் அயோக்கியத்தனமா இல்லை. தமிழக அரசு அது பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன ஒரு 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 விஷயம் வருதுன்னா, இப்போ நாளைக்கு நான் கர்நாடகாவுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் நான் மண்டிடணுமா? இப்போ இப்போ இது வேறு நாட்டில் என் ஊர்லேயே நடந்துருச்சு, இப்போ வெளியூருக்கு நான் வேலைக்கு போகும்போது ஏன் நடக்காது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்கள் உண்மையிலே அவர் செஞ்சு சரின்னு சொல்லலை. நான் கர்நாடக கொடியே இது பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதை அவமதிச்சு தப்பு தான். அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை தான் சரியாக இருக்குமே தவிர இப்படி அந்த கொடிக்கு முன்னாடி போய் மண்டிட்டு அந்த கொடிக்கு நான் வாயா இருக்கு, இந்த கொடிக்கு நான் தமிழ் இஸ் பீன் ரெப்ரசன்டட் அட் குளோபல் ஸ்டேஜஸ்ன்னு நம்ம வந்து ரஹ்மானை வந்து ஒரு பெரிய ஐகானாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து ஒரு டைரக்டாக ஒரு மத அரசியலை புகுத்த ட்ரை பண்ணுது அப்படின்ற அந்த பார்வை வைக்கப்படுது. அதுக்கு தான் அவர் சொல்லும்போதே சொல்கிறாரு, இப்படி வந்து பல இடங்கள்ல அவரை வந்து அந்த தமிழ் அதை விட்டால் இங்கிலீஷ் எனக்கு 2 தான் தெரியும் அப்படின்றது தீர்க்கமாக இருந்தார். அது ஹிந்தி பட உலகில் வந்து அது ஒரு விதமான இது. நான் இந்தியாவில் வந்து ஹிந்தி தான் முக்கியம். ஹிந்திங்கும்போது ஒரு மாநிலத்திலேருந்து வந்துட்டு இவன் ஹிந்தி, இப்போ ஆந்திராவிலேருந்து யார் போனாலும் ஹிந்தி பேசுவான். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை .org. ஆனா இப்போ ஈரோட்ல நடந்த ஒரு சம்பவம் வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. கர்நாடகாவிலேருந்து கர்நாடகா கொடியை வச்சுட்டு வரக்கூடிய ஐயப்ப சாமி பக்தர்களிடையே வந்து ஒரு தமிழர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு ரிஃப்ட் ஒன்று ஏற்படுது. அந்த ரிஃப்ட்ல வந்து தமிழர் வந்து அந்த கர்நாடகா கொடி முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேட்க சொல்ற அளவுக்கு தமிழ்நாட்டில் கர்நாடகாவின் கொடி ஏன் இவ்வளவு ஓங்கி பறக்குது அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. இதுக்கூட உங்களோட இல்லை அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எப்பவுமே சரி கொடி மீதெல்லாம் வெறுப்பு உணர்வை காட்டக்கூடாது. அது ஏதோ சிலர் பண்ணியிருக்காங்க அந்த வாகனத்தில் வந்து கர்நாடகா கொடி. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குன்னு தனி கொடி இல்லை. கர்நாடகா உட்பட ஒரு 10 மாநிலங்களுக்கு தனி கொடி இருக்கு. அதாவது தேசிய கொடி ஏற்றும் போது கூட அவங்க மாநில கொடின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வந்து அந்த மாநில கொடி தான் கர்நாடக மாநில கொடி. அந்த மாநில கொடி ஒரு வாகனத்தில் இருக்குன்னு சொன்னால் அதை மறித்து அந்த வாகனத்தை இது பண்ணது சரி, அது பண்ணிட்டாங்க. ஆனால் காவல்துறை வந்து அதுக்கு பதில்னு சொல்லிட்டு அந்த கொடியை வச்சுட்டு நீ அதுக்கு முன்னாடி போய் மரியாதை செலுத்துன்னு சொல்றது அது டூ மச்சா தெரியுது. அவங்க ஏதோ தவறு பண்ணாங்கன்னா அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலாம், வழக்கு போடலாம், அது தப்பு இல்லை. ஆனால் அந்த கொடியை வச்சுட்டு நீ வந்து அதை வந்து நீங்கள் வீடியோ ஆக்கி நீங்கள் அவங்களுக்கு சாந்தப்படுத்துறீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் அயோக்கியத்தனமா இல்லை. தமிழக அரசு அது பண்ணியிருக்கு. இல்லை, அட் எண்ட் ஆஃப் த டே இது வந்து ஒரு நேரடி பிரச்சனையாக இருந்தால் கூட நீங்கள் சொன்ன மாதிரி வழக்கு போட்டிருக்கலாம். இது வந்து ஒரு அமைப்பு சாரா ஒரு விஷயமா மாற்றுறாங்கல்ல. ஸோ இது வந்து இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்ன ஒரு 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 விஷயம் வருதுன்னா, இப்போ நாளைக்கு நான் கர்நாடகாவுக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தால் நான் மண்டிடணுமா? இப்போ இது வேறு நாட்டில் என் ஊர்லேயே நடந்துருச்சு, இப்போ வெளியூருக்கு நான் வேலைக்கு போகும்போது ஏன் நடக்காது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லை அது தப்பு தான்மா. அதான் சொல்கிறேன், நான் வந்து இப்போ ஒரு ஏதோ ஒரு நாட்டினுடைய அல்லது ஏதோ ஒரு மாநிலத்து கொடியை நான் அவமதிச்சிடறேன்னு சொன்னால் அவமதிச்சதுக்கு உண்டான சட்ட நடவடிக்கை மீது எடுப்பது தவறில்லை, புரியுதுங்களா? சட்டமன்ற நடவடிக்கை எடுக்க தவறில்லை. ஆனால் அந்த கொடியை வச்சு காவல்துறை வந்து நீ அவமதிச்சு இல்லையா அதுக்கு மரியாதை செலுத்துன்னு சொல்றது எவ்வளோ அயோக்கியத்தனம் அது. இது வந்து தொடர்ந்துன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி அது நாளைக்கு தமிழக மக்கள் கர்நாடகா போவாங்க, அப்போ அந்த கொடிக்கு வந்து மரியாதை செலுத்தினுவாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து தவறான முன்னுதாரணத்தை காவல்துறை கையில் எடுத்துட்டு அவரை மண்டியிட வச்சிருக்கு. இதெல்லாம் டூ மச்சாக தெரியுது. நீங்கள் உண்மையிலே அவர் செஞ்சு சரின்னு சொல்லலை. நான் கர்நாடகா கொடியே இது பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதை அவமதிச்சு தப்பு தான். அதுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை தான் சரியாக இருக்குமே தவிர இப்படி அந்த கொடிக்கு முன்னாடி போய் மண்டிட்டு அந்த கொடிக்கு நான் வாயா இருக்கு, கொடிக்கு நான்
அப்போ நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்ட அதிகாரிகளாக இருக்கீங்களா அல்லது உணர்ச்சிகளுக்கு உட்பட்ட அதிகாரிகளாக இருக்கலான்றது தான் கேள்வி வருதுங்க. ஏஆர் ரஹ்மான் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப வைரலாக பேசப்பட்டுட்டு வருது. அவர் சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் வந்து ஒரு வெறுப்பு உணர்ச்சியை தூண்டுற மாதிரியும், அவர் இஸ்லாமியராக இருக்காரு, அவர் தமிழராக இருக்காரு அப்படின்றதுனாலே நிறைய இடங்களில் புறக்கணிக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன்வைக்குது. உங்களோட கருத்துக்கள் என்ன? இல்லை, அவர் வந்து பிபிசிக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் அந்த நெறியாளர் உங்களை மாரி எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார். பட் அவர் எதுவும் குறையாக கூட சொல்லலை. அவர் அப்போ கேள்விக்கு சொல்லும்போது அப்போ வந்து அதில் நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்குறாங்க. அவர் அமைதியான முறை அவருக்கு உண்டான பாணியில் தான் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதில் சில கேள்விகள் வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை வந்து ஒதுக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதேமாரி ஒரு பாகுபாடு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களான் போது, பாகுபாடு 90களில் இருந்து தான் நான் கேள்விப்பட்டேன். அந்த பாகுபாடுகள் வந்து என்னுடைய காதுக்கு வராமல் இறைவன் என்னை தடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ அது உணர்றீங்களா அப்படிங்கும்போது, ஒரு 8 ஆண்டுகளாக அது கொஞ்சம் லைட்டாக இதாவது நான் ஒரு தமிழன் என்பதற்காகவும் நான் ஒரு இஸ்லாமியன் அது கொஞ்சம் உணர்றேன். சில இடங்களில் வந்து நான் தான் அப்படின்னும் போது கடைசியாக இல்லைன்னு வருது. ஆனால் நேருக்கு எனக்கு முகத்துக்கு நேராக வந்து மறுக்கிறது இல்லை, என் முகத்துக்கு நேராக அந்த ஒரு வெறுப்பு அரசியலை பரப்புறது இல்லை. ஆனால் பின்னாடி இது நடக்குது என்ற மாதிரி நான் உணர்றேன். அவர் தான் சொல்கிறேன், பின்னாடி வந்து இது நடப்பதாக நான் உணர்றேன் அப்படின்றது தான் அந்த பெரிய அளவுக்கெல்லாம் பேட்டியில் சிம்பிளாக தான் சொல்கிறாரு. பட்டு இது சொல்லும்போது அது இப்போ வந்து இந்திய சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ இவர் ஏன் அப்படி சொன்னார்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கலாம். ஏன் சொன்னால் வந்தே மாதரம் பாடலில் வந்து ஏற்கனவே இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சார். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எம்எம் கீரவாணின்னு சொல்லிட்டு ஒரு இசையமைப்பாளர் வச்சு அந்த வந்தே மாதரம் பாடலுக்கு இசையமைக்கிறாங்க. இன்னும் சில பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு இது வந்து இன்னைக்கு நேற்று இல்லை. ஏஆர் ரஹ்மான் இப்போ புரிஞ்சாப்புல நீங்கள் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இதுலேருந்தே இது நடக்குதுன்னு ஏன் சொன்னீங்கன்னா, அல்லாமா இக்பால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா அப்படின்னு சொல்லி, அதாவது உலகத்தை விட சிறந்தது ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லி பாடினார். அந்த பாடலையும் தேசிய கீதமாக அங்கீகரிக்கலை. புரியுதுங்களா? தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்படல. ஜனகணமன அதிநாயக அந்த பாடலை தேசிய கீதமாக அங்கீகரித்தாங்க. பட் அதில் உலக நாடுகளை விட சிறந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த பாடல் எல்லாரும் வந்து விரும்பினாங்க, இதுதான் தேசிய கீதம் ஆக்கணும்னு நினைச்சாங்க. இருந்தாலும் அதை அந்த பாடலை எழுதியவர் ஒரு முஸ்லீம் என்பதற்காக அந்த பாடல் புறக்கணிக்கப்பட்டது. புரியுதுங்களா இல்லையா? புரியுது. அதே மாதிரி தான் இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அன்னிலிருந்து அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்களும் இன்றைக்கி அப்படி தான் நடந்துட்டு வருது. அதனுடைய ஒரு எதிர்வழியாக தான் ஏஆர் ரஹ்மானுடைய இந்த இசையை வந்து வந்தே மாதத்துக்கு போன முறை வந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிது. இப்போ எதிர்பார்த்துருக்கலாம், ஒரு மிகப்பெரிய கலைஞர் இல்லையா, ஒரு நாட்டினுடைய ஒரு தேசிய கீதம் இல்லை, நாட்டினுடைய சிறந்த பாடலாக வந்தே மாதரம். தேசிய கீதம்னு வந்தே மாதத்தை சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த பாடலுக்கு நம்மளை இசையமைக்காமல் யாரையும் கொடுக்குறாங்களா அப்படின்ற அந்த வேதனை கொஞ்சம் இருக்கலாம் அவருக்கு. இப்போ அதை தொடர்ந்து ஹிந்தி நடிகர்கள், சில பேர் நடிகைகள், பாடகர்கள் வந்து அந்த வெறுப்பை வந்து இன்னும் அதிகரிச்சுட்டு வர்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிகை, இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கங்கனா ரணாவத் வந்து என்னுடைய படத்துக்கு வந்து அவரை இசையமைக்க சொன்னேன், எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட அவர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அந்த வெறுப்பை வந்து இன்னைக்கு இவருக்கு ஒரு வேதனை ஒன்று என்னை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு இவர் என்னையை புறக்கணிச்சாரு அப்படின்ற ஒரு வன்மத்தை அவங்க பேசி சூழ்நிலைக்கான ஒரு அரசியலாக பயன்படுத்துகிறாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா அனூப், அவர் பேர் வந்து அனூப் ஜலோட்டா, அவர் மகாராஷ்டிரா ஹிந்தி பாடகர், மிகப்பெரிய பாடகர் அவர், அனூப் ஜலோட்டான்ட்டு. அவரும் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து இந்துவாக இருந்து தானே முஸ்லீம் ஆன, இப்போ இந்துவாக இருந்து முஸ்லீம் ஆனதுனால உனக்கு வந்து இதெல்லாம் மறுக்கப்படுது இல்லையா, நீ சொல்கிற இல்லையா இதெல்லாம் மறுக்கப்படுதுன்ட்டு, அப்போ நீ மறுபடியும் இந்துவாயிடு, உனக்கு இதெல்லாம் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நையாண்டி பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது இன்னும் பெரிய அளவுக்கு சர்ச்சையாயிருக்கு. ஒரு கலைஞர் அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஏஆர் ரஹ்மான் முஸ்லீம் பேர் இருக்கிறதுனால அவர் முஸ்லீம் சமூகத்துக்கு ஆதரவானவர்ன்று சொல்ல முடியாது இல்லைங்களா? அவர் வந்து இப்போ வந்தே மாதரம் பாடலுக்கு இசையமைச்சார். வந்தே மாதரம் பாடலை வந்து
இஸ்லாமியர்கள் யாரும் ஏற்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அந்த வந்தே மாதத்தினுடைய அந்த வரிகளுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த நாட்டை வணங்கு, மண்ணை வணங்கு. ஏன்னா வணங்குறது என்பது இறைவனுக்கு மட்டும்தான் வணக்கம் இருக்கா இல்லைங்களா? ஆனால் இஸ்லாமியர்களுக்கு முரண்பாடு இருக்குது. ஆனால் அந்த பாடலுக்கு இசையமைச்சவர் ஏஆர் ரஹ்மான். அப்படி இருக்கும்போது அவர் இஸ்லாமிஸ்டாக கூட பார்க்க முடியாது. இல்லை, பல மேடைகளில் பல இடங்களில் எங்கெல்லாம் ஹிந்தியில் கேள்வி கேட்டால் கூட அங்கே நேரடியாக புறக்கணித்து அங்கே தமிழில் பதில் சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை இங்கிலீஷில் காமன் லாங்குவேஜில் பதில் சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி செயல்கள் செய்யும் பொழுது நமக்கு ஒரு தமிழராக தமிழ் இஸ் பீன் ரெப்ரசன்டட் அட் குளோபல் ஸ்டேஜஸ்ன்னு நம்ம ரஹ்மானை ஒரு பெரிய ஐகானாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற ஒரு நிலைமையில இந்த பாடலை ஏற்றுக்கல இது எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு டைரக்டா ஒரு மத அரசியலை புகுத்த ட்ரை பண்ணுது அப்படின்ற அந்த பார்வை வைக்கப்படுது. அதுக்கு தான் அவர் சொல்லும்போதே சொல்றாரு, திறமை இல்லாதவங்க கிட்ட எல்லாம் அதிகாரம் இருக்கு, புரியுதுங்களா? திறமை இல்லாதவங்க கிட்ட எல்லாம் அதிகாரம் இருக்கு. அந்த அதிகார துஷ்பிரயோகம் பல இடங்கள்ல பயன்படுத்தப்படுது. அது வேதனைக்குரிய ஒரு விஷயம்னு சொல்லி அந்த பேட்டியிலே அவர் சொல்றாரு. அந்த பேட்டியிலே சொல்லும்போது சொல்றாரு, திறமை இல்லாதவங்க கிட்ட எல்லாம் அதிகாரம் இருந்து அவங்க அந்த திறமைகளை எந்தெந்த வகையிலே பயன்படுத்துறாங்க. அது இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அவமானமாக கருதுறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசுறாரு. அதாவது பொது வெளியில் போனாலும் அவர் தமிழில் தான் இப்போ அதிகமாக ஹிந்தி ஊடகங்களை இந்த உதாரணத்துக்கு சொல்ல போனால் நம்ம கபில் சர்மான்னு சொல்லிட்டு ஒரு ஷோ நடத்துவார். அது ஹிந்தி தான் முழுக்க. அந்த கபில் சர்மா ஷோவில் போய் தமிழில் பேச ஒரே ஆள் நம்ம ஏஆர் ரஹ்மான் தான். அங்கே நீங்கள் தனுஷ் போயிருப்பாப்புல, அவரும் இங்கிலீஷு ஹிந்தின்னு சொல்லி மாற்றி பேசியிருப்பாப்புல. கமல்ஹாசன் ஹிந்தி தான், அவங்க மக ஹிந்தி தான் பேசியிருக்கு. அப்புறம் பிரபுதேவா போய் கூட இங்கிலீஷு அப்படி தான் பேசுகிறார். அங்கே உட்காந்துக்கிட்டு பொறுமையாக அது தமிழ்லேயே அவங்க என்னதான் ஹிந்தியில் கலாச்சாரம் கேள்வி பண்ணாலும் அவர் அழகாக அவருக்கு உண்டான பாஷையில் தமிழில் தான் பதில் சொல்லிட்டு இருந்தார் கபில் சர்மா ஷோவில். இப்படி பல இடங்கள்ல அவரை அந்த தமிழ் அதை விட்டால் இங்கிலீஷ் எனக்கு 2 தான் தெரியும் அப்படின்றது தீர்க்கமாக இருந்தார். அது ஹிந்தி பட உலகில் அது ஒரு விதமான இது. ஏன்னா இந்தியாவில் ஹிந்தி தான் முக்கியம். ஹிந்தி ஒரு மாநிலத்திலேருந்து இவன் ஹிந்தி, இப்போ ஆந்திராவிலேருந்து யார் போனாலும் ஹிந்தி பேசுவான், அதேமாரி நீங்கள் கர்நாடகாலேருந்து யார் போனாலும் ஹிந்தி பேசுவான், கன்னடா நடிகர் போனாலும் ஹிந்தி பேசுவான். ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டும் ஹிந்தி பேசுறது இல்லைன்னு வைங்க. தமிழ் தெரிஞ்சவங்க ஹிந்தி இங்கிலீஷ் தான், ஹிந்தி அவ்வளோ தெரியாது, இங்கிலீஷ் தமிழ் தான் பேசுவாங்க. அதேமாதிரி கேரளா மொழியும் அப்படிதான், ஹிந்தி மலையாளம் தான் இங்கிலீஷ் மலையாளம் தான் பேசுவாங்க, ஹிந்தி பேச மாட்டாங்க. அந்த ஒரு பாகுபாடு கூட இருக்கலாம். அது மதம்ன்றதை தாண்டி மொழி ரீதியான ஒரு வெறுப்புணர்வு கூட இருக்கலாம். அதனால தான் அவரை புறக்கணிக்கப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படியும் பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்னொன்று இந்த வரிசையில் அவர் கம்போஸ் பண்ண பாடல்களையும் இழுக்கிறாங்க. இது பர்சனலாக எனக்கு ஒரு பேசக்கூடாது இல்லை சொல்லக்கூடாதுன்னு இருக்கிற ஒரு தலைப்பு தான். பட் இருந்தாலும் இப்போ குன் ஃபாயா குன், அப்புறம் குவாஜா மேரே குவாஜா, இந்த மாதிரியான பாடல்கள் ரஹ்மான் போட்டது அவருடைய இன்டர்னல் இதை காட்டுது அப்படின்னு ஒரு விஷயம் பேசுகிறாங்க. இது ரொம்ப ஒரு தப்பான கருத்து. பட் இருந்தாலும் இவ்வளோ கேவலமாக அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுடைய பதில்? அதாவது கவிஞர்கள், பாடலாசிரியர்கள் பாடல் எழுதி கொடுக்குறாங்க, அது மெட்டமைக்கிறது தான் இவர் வேலை. இவராக தயாரித்தார்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் 1000 கருத்து பார்க்கலாம். நம்ம இப்போது இசையமைப்பாளர் இளையராஜா இருக்காருன்னா அவருக்கு வைரமுத்து பாட்டு எழுதி கொடுத்தா தான் இசையமைக்க முடியும், இருக்கா இல்லைங்களா? கண்டிப்பாக. அதுதான் பாடல்களாகி திரைப்படங்களில் வரும். அதேமாரி தான் ஏஆர் ரஹ்மானே எழுதுறாரா? இல்லை, யாரோ கவிஞர் எழுதுறாங்க, கொடுக்குறாங்க, இவர் இசையமைக்கிறார். அப்படிங்கும்போது அந்த குற்றச்சாட்டை ஏஆர் ரஹ்மான் முஸ்லீம்ன்றதுக்காக அப்படி மடைமாற்றி விடுறது, இது பார்த்தீங்கன்னா வன்மத்தின் உச்சமாக தான் நான் பார்க்குறேன். நான் இது பாஜக ஆர்எஸ்எஸ் ஏஆர் ரஹ்மான் இந்தளவுக்கு வன்ம கண்ணோடு பார்க்குறாங்களாம் போது, அப்போ ஏஆர் ரஹ்மானே பார்க்குறாங்கன்னா என்னையெல்லாம் எந்த பார்வையிலையும் பார்ப்பாங்க? அதான் சொல்கிறேன், வந்தே மாதரம் என்ற பாடல் முஸ்லீம்கள் புறக்கணிக்கக்கூடிய பாடலுக்கே இசையமைச்சவர் ஏஆர் ரஹ்மான். அப்போ முஸ்லீம்கள் மத்தியிலே ஒரு வெறுப்பு உணர்வு வந்தது. என்னடா இவரு போய் வந்தே மாதரம் பாடலுக்கு இசையமைக்கிறாரு அப்படின்னு. இருந்தாலும் என்னென்னா அவர் ஒரு கலைஞர், அவர் இசையமைப்பாளர், இசையமைச்சார், அதை நம்ம பெருசாக எடுக்கக்கூடாதுன்னு இந்த இஸ்லாமியர் அப்படியே கண்டுக்காமல் விட்டாங்க. அதுதான் மெயின் மேட்ரு, இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அது போன்ற ரஹ்மான்களுக்கே இப்படி புறக்கணிப்பு நடைபெறும்போது சாதாரண முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு இந்த வெறுப்பு அரசியலுக்கு ஆளாவாங்கன்றது ஏஆர் ரஹ்மானே ஒரு எடுத்துக்காட்டு.
ஏன்னா ஹையர் ரேங்க்கு ஏறமன் வந்து சாதாரணமாக பழகக்கூடிய நபர் இல்லையா, அந்த இடத்திலே இந்த வெறுப்பு அரசியல் இருக்குன்னா அது கீழ் மட்டத்தில் எவ்வளோ இருக்கோ, அதனால அந்த மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னென்னன்றது பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கு இல்லையா.